ஆண்டவர் சொல்றார், மெய்யாகவே 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 உங்க பாடுகள் அவர் ஏற்றுக்கொண்டு விட்டார். அல்லேலூயா. உங்க பாடுகளை எல்லாம் என்ன செஞ்சிட்டாரு? ஆமா, எல்லாம் அவர்கிட்ட முடிஞ்சிருச்சு. அப்புறம் ஏன் நான் பாடுகளை தாங்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் சொல்றாரு மத்தேயு 28 கடைசியில் சொல்றாரு, நான் உலகத்தை என்ன செஞ்சிட்டேன்? எல்லாவற்றையும் ஜெயிச்சிட்டேன், நீங்களும் ஜெயம் கொள்ளும்படியாய். அல்லேலூயா. உபத்திரவங்கள் உங்களுக்கு உண்டு. உங்களுடைய முந்தின பாடுகள் உங்களால் சுமக்க முடியாத, உங்களால் தாங்க முடியாத, உங்களால் கடந்து வர முடியாத, உங்களால் எடுத்துக்கொண்டு வர முடியாத, அது ரொம்ப பாரமான காரியங்கள், அது எல்லாவற்றையும் கர்த்தர் சுமந்து என்ன செஞ்சிட்டார்? தீர்த்துட்டார். இதுக்கப்புறம் நீங்கள் ஆண்டவருக்குள்ளே வந்ததுக்கப்புறம் சில பாடுகள் என்ன செய்யும்? அவர் சொன்னார், என்னுடைய சுமை எப்படி இருக்கும்? லகுவாக இருக்கும். அந்த சின்ன சின்ன சுமையாக இருந்தாலும் அது பேர் என்னது? சுமை. அப்படி தானே? 100 கிலோ மூட்டை எடுத்து வச்சாலும் சுமை தான். 100 கிலோ மூட்டையில் இருக்கிற கோணி பையை மட்டும் தூக்கிட்டு போனாலும் சுமை தான். ஆமாம். என்ன அது 100 கிலோ, இது ஒரு 1 கிலோ இருக்கும், அவ்வளோதான். இப்போ ஆண்டவர் சொல்கிறார், உன்னால் தூக்க முடியாத பாரங்கள் நான் சுமந்து தீர்த்து விட்டேன். ஆனால் இப்போ என்னுடைய பரலோக ராஜ்யத்துக்கு இல்லை, ஆண்டவர்களுக்கு வச்சிருக்கிற லக்கை நோக்கி அடைவதற்கு சில தடைகள், சில பாரமான காரியங்கள், சில சூழ்நிலைகள், நமக்கு பாரமாக தோன்றுகிற எல்லாவற்றையும் ஆண்டவர் அந்த சுமை லிஸ்ட்டில் கொண்டு வரார், பாடுகள் லிஸ்ட்டில் கொண்டு வரார். ஆண்டவர் சொல்கிறார், இந்த பாடுகளை நீங்கள் தாண்டி வந்தே ஆகணும். அல்லேலூயா. நமக்கு இந்த உலகத்தில் என்ன உண்டு? உபத்திரவம் உண்டு, நிச்சயம் இருக்குது. ஆனால் என்னால் தாங்கக்கூடாத உபத்திரவம் இல்லை, என்னால் தாங்கக்கூடிய உபத்திரம், என்னால் தாங்கக்கூடிய அந்த அளவு தான் அது என்ன செய்யுது? இருக்கிறது. அல்லேலூயா. பாடுகள் எனக்கு உண்டு, ஆனாலும் ஜெயம்